ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி 50 உடைய பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருந்ததுங்கிறத குயிக்கா பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு சாலிடான அ ஒரு பிரேக்கு. எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நேத்தி 2 நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தான் மார்க்கெட்டு. இது 20 ஜூலை, இது 21 ஜூலை. இந்த ரேஞ்ச வந்து லோ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முத நாளுடைய 17 ஜூலைங்கிறது என்ன பண்ணிட்டான், வெள்ளிக்கிழமையுடைய இதையும் வந்து லோவையும் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட் கேண்டிலே. ஸோ அப்போ வந்து சப்போர்ட் வந்து என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகுது. ஸோ இவன் என்ன பண்றான்னா, ரீடெஸ்ட் பண்றான். ஸோ இந்த நம்ம நேத்தி பார்த்தோம் இல்லையா? ரெட் அந்த மாரி அந்த பேட்டர்ன் தான் இது. ஒரு நல்ல ஃபாலு ரெட்டு, இன்விசிபிள் ரெட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாலிடான ஒரு ரெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ட்ட வந்து அவன் பிரேக் பண்றான். பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் லோ, ஒரு ரெட் கேண்டில். ஸோ இது வந்து நல்லா நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் குடுத்துருக்கான். அன்டில் 10:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படியே அந்த அந்த ரேஞ்சிலேயே மெயின்டெயின் பண்ணிட்டான். நீங்க இந்த ஹைக்கும், இந்த லோவுக்கும் வச்சீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ஃபிபனாசி 0.3ல வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் த சேம் அ அம் புல் பேக்ல. மார்க்கெட் ஓவராலா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து 24 149 சாரி 45. லோ பார்த்தீங்கன்னா 23,961. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 990. ஸோ 145க்கும் 990க்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த க்ளோஸுக்கும், ஹைக்கும், லோக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிடைக்குது. ஸோ ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட்டு. அ க்ளோஸுக்கும் லோக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பாயிண்ட்டு. ஆல்மோஸ்ட் நியர் டூ த க்ளோஸ்ல தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு அ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைக்குது அப்படின்னா, இந்த இடத்துல சப்போஸ் கிடைச்சது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷனா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, வேற இந்த இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு ரிஜெக்ஷன் தான். பட் ஆனா மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகுறப்போ எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அத டிசைட் பண்ணணும். ஓவராலா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் குடுக்கல இன்னும். நாளைக்கு மார்க்கெட் கன்டின்யூ எப்படி ஃபாலோ ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து லோ, இந்த பிரைஸு. இதுக்கும் நான் இதையும் கனெக்ட் பண்றேன். மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து பிரேக் பண்ற மாரி உங்களுக்கு தெரியுது. ஓகே. இத நம்ம வந்து வேலிடா எடுத்துக்க முடியாது. ஏன் அப்டின்னா, உங்களுக்கு இங்க இந்த ஹை இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவன் பிரேக்கே பண்ணல. ஸோ, அதனால இது வந்து ஒரு இன்வேலிட் இதுதான். பட் ஆனா இந்த இத வந்து நம்ம பேஸ் பண்ணி இங்க ஒரு லோ குடுத்தாலும் நம்ம லோ வந்து ஒரு ஒரு இதா லோ ஒரு ஒரு பாயிண்ட்ட ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது. ஒண்ணும் தப்பு கிடையாது. பிரச்சனை கிடையாது. ஆனா இதுக்கும் நீங்க டிராப் பண்றீங்க. இந்த பாயிண்ட்டு இது ஒரு ஹை. திருப்பி இந்த ஹைய இவன் வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணியிருக்கான். இது வந்து நான் 1 ஹவர்ல வச்சிருக்கேன். இது இந்த லோவையும் நீங்க பாயிண்ட் பண்றீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாலிடான ஒரு அ ரிஜெக்ஷன். இங்க இருந்து ரிஜெக்ட் ஆயி திருப்பி மார்க்கெட் போயிருக்கு. நல்ல ஒரு புல் குடுத்துருக்கான். ஸோ அதே தான் இங்கேயும். இப்போ மார்க்கெட் கீழ வரான் அப்படின்னா, எகெயின் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு, மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போறதுக்கான அ பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, மார்க்கெட் இங்க இன்சைட் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு, நாளைக்கு மார்க்கெட் அன்டில் இந்த பிரைஸ் போயிட்டு திருப்பி இங்க ரிஜெக்ட் ஆகுறதுக்கான பொட்டன்ஷியலும் இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெசிஷன் எடுக்க முடியும். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 ஹவர் தான் மார்க்கெட்டே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அந்த ரேஞ்சில அப்படியே மெயின்டெயின் ஆயிட்டான். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 10:25க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகல. அப்படியே அதே பிரைஸ் தான். அந்த என்ன பிரைஸோ அதே பிரைஸ் தான் மேனேஜ் ஆயிருக்கு. நாளைக்கு வந்து ஃபர்தரா மார்க்கெட் வந்து எங்க ரிஜெக்ஷன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் ஏரியாவா இருக்கும் அப்படிங்கிறது அ அ ஆ எனக்கு தெரியுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்.
ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் ஏரியாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னையோட மார்க்கெட் அனாலிசிஸ் இதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.